சிவகங்கையில் நடைபெற்ற பாரம்பரிய விதை திருவிழா மரபு விதைகளில் தற்சார்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தது. விதை என்பது விவசாயத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, நமது எதிர்காலம். உணவு பாதுகாப்பு, பசித்தால் சாப்பிட நினைக்கும் நம் ஒவ்வொருவரின் உணவு உரிமை. இவ்வளவு மகத்துவம் நிறைந்த மரபு விதைகளுக்காக சிவகங்கையில் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது. சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விதை திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நவீன விவசாய முறைகளால் மறந்து வரும் பாரம்பரிய விதைகளின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த மரபு விதை திருவிழா அமைந்தது. நாங்கள் இங்கே விவசாயத்தை பற்றி தான் அங்கேயும் படிக்கோம். ஆனால் எங்கள் காலேஜில் இருக்கிற வெரைட்டிஸை விட இங்கே நிறைய வெரைட்டிஸான ரைஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரைஸ்லேருந்து ஒவ்வொரு ரைஸ்லேருந்துமே ஒவ்வொரு புதுசாக டிஷ் எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. அதுவுமே ரொம்ப ஆர்கானிக்காக தான் இங்கே இருக்குது. அப்படி இருக்கச்சில நம்ம அதை சாப்பிடச்சில நம்மளுக்கு இன்னும் நல்லா ஹெல்த்தியாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் இங்கே தான் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நிறைய எக்ஸ்போ சிவகங்கையில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் போட்டு எல்லாத்துக்குமே இவ்வளோ ரைஸ் இருக்குது, இதுலேருந்து இவ்வளோ நல்ல பயன்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் இன்னும் நிறைய இவங்கெல்லாம் வெளியே எக்ஸ்போ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். விதை கண்காட்சியில் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு குருவை, கிச்சிலி சம்பா உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களும் கம்பு, கேழ்வரகு, திணை போன்ற சிறுதானியங்களும் இடம்பெற்றன. ஒவ்வொரு விதையின் மருத்துவ குணங்கள், சாகுபடி முறைகள் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்புகள் குறித்த விளக்கங்களும் வழங்கப்பட்டன. இயற்கை வேளாண்மை, விதை சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் குறித்து நிபுணர்கள் மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாரம்பரிய தானியங்களில் இருந்து செய்யப்பட்ட உணவு வகைகளை பலரும் ஆர்வத்துடன் சுவைத்து மகிழ்ந்தனர். இந்த திருவிழா நடத்துறதன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, நல்ல உணவு எது, நமக்கான உணவு எது, நாம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படின்னு உணவை எப்படிலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உணவு திருவிழாவில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கான வாழ்வியல் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். தவறாது இந்த விதை திருவிழா நடத்தும் செம்மன் இயக்கத்துக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாழ்வியல்னா என்னன்றதை இந்த விதை திருவிழா மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிற முடியுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த திருவிழா மூலம் பாரம்பரிய விதைகளை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்த்து இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்து மக்களுக்கு நஞ்சில்லா உணவை உறுதி செய்வதே நோக்கம் என்று திருவிழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய விதைகள் என்பது நமது முன்னோர்கள் பயன்படுத்திய பாதுகாப்பான உணவு முறைகள் தான். இன்று பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும் விதமாக இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகின்றனர். ஒரே ஒரு விதை போதும், 1000 விதைகளை உற்பத்தி செய்ய முடியும். அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பாரம்பரிய மரபு விதைகளால் மட்டுமே முடியும். மரபு விதைகள் வழியே எதிர்கால வேளாண்மையை செழிக்க வைக்க முடியும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.